தமிழ் நம் உயிர். அதுதான் நம்ம தாத்தா தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று பாடுறார். மற்றவர்களுக்கு பேச்சு மொழி, தமிழ் நமக்கு மூச்சு மொழி, அது வீச்சு மொழி. முழங்கு சங்கைன்னு சொல்றாரு, முழங்குன்னு சொல்லல. நம்முடைய பாட்டன் பாரதி வீரியம் பெருக்கு வெடிப்புற பேசுங்கிறான். சீமா ஏன் சத்தமா பேசுறாருன்னா அவங்க தான் சொல்றாங்க சத்தமா பேசுறா அப்படின்னு. சத்தியத்தை பேசு, சத்தமா பேசுறா, உண்மையை பேசு, உறக்க பேசுறான்னு நம் முன்னவர்கள் தான் சொல்லி கொடுக்குறாங்க. பாரு, அது ஒரு தொடர்பு கருவி இல்லை, ஒவ்வொரு தேசியனத்தின் உயிர். அதுவே முகம், முகவரி, வரலாறு, கலை, இலக்கியம், பண்பாடு எல்லாமே அதுதான். ஒரு மொழி இல்லைன்னா ஒன்றும் இல்லை, எல்லா மொழி வச்சு தான் அடிப்படையிலே ஒரு இணையம் வரையறுக்கப்படுது, எல்லாமே உருவாகுது. இப்போ உலகெங்கிலும் மொழி வழியே தான் தேசிய இனங்கள், நிலங்கள் பகுக்கப்படுகிறது, பிரிக்கப்படுகிறது. இப்போ உதாரணமாக நீங்கள் மானுடனை கணக்கிடும்போது, ஒரு மனிதனை கணக்கிடும்போது சாதி மதம் வந்து அடையாளம் ஆகாது, மொழி இனம்தான், மொழி தான். நீ யாருன்னா நீங்கள் என்ன மொழியில் பேசுகிறீங்கன்னு பார்க்கத்தான். ஐ ஆம் பிரிட்டிஷ் கிடையாது, ஐ ஆம் கிறிஸ்டின் கிடையாது, ஐ ஆம் இங்கிலீஷ், ஐ ஆம் பிரெஞ்சு கிடையாது, ஐ ஆம் கிறிஸ்டின் கிடையாது, ஐ ஆம் பிரெஞ்சு. அப்படிதான் அறிமுகப்படுத்துவான். அதை தான் தர்வீஸ் சொல்றான். எழுதுங்கள் என் நெற்றியில் நான் இஸ்லாமியன் என்று நான் முழக்கத்தை முன்வைக்கல, எழுதுங்கள் என் நெற்றியில் நான் அரேபியன் என்று, அப்படிதான் சொன்னான். அதை தான் நாமளும் சொல்றோம், நாங்கள் தமிழர்கள் என்று நம்ம அதான் சொல்றோம். சாதி மதமும் அடையாளம் அல்ல, மொழி இனம்தான், மொழி தான் அடையாளம். அதான் சொல்லுது உலகங்கள். இப்போ நீங்கள் ஐரோப்பாவில் எல்லா நாடுகளும் ஒரே மதத்தை தான் பின்பற்றுது. ஐரோப்பா ஒன்றியம் முழுக்க ஒரே மதம் தான், கிறிஸ்துவம் தான். பிறகு ஏன் இத்தனை நாடுகள்? மொழி வழியே தேசிய இனங்கள், நிலங்கள், மொழி வழியே தேசிய இனங்கள், நிலங்கள். இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் பிரியறதுக்கு காரணம் என்ன? பிரியறதுக்கு காரணம் என்ன? மார்க்கம். ஓர் இறை, ஒரு வழி, நபிகளின் மொழி, அந்த வழியே பிரிந்து சென்ற ஒரு நாடு. அங்கிருந்து பங்களாதேஷ் ஏன் பிரியுது? உருது ஆட்சி மொழின்னு என் மொழி என்னானதுன்னு முஜிபுர் ரஹ்மான் டாகா பல்கலைக்கழகத்தில் படித்து கொண்டிருந்தவன் கிளர்ச்சி செய்ய, உன்மொழி உருது, என் மொழி வங்கம்னு மொழி வழியே தேசிய இனங்கள், தன் தாய் மொழியிலேயே பங்களாதேஷ் என்று நாடு உருவாயிடுச்சு. இதான் அடிப்படை. உலகங்களும் இதான் வரலாறு. இந்தியாவிலே பல்வேறு மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு, சாதி வழியே மத வழியே இல்லை, மொழி வழியே தேசிய இனங்கள், நிலங்கள். அது கேரளா, மலையாளிகளுக்கு கேரளா, தெலுங்கர்களுக்கு ஆந்திரா, கன்னடர்களுக்கு கர்நாடகா, அப்படிதான் பிரிக்கப்பட்டிருக்கு. மகாராஷ்டிராவில் ஒரே மதம் தான், பெரும்பான்மை மதம் இந்து தான். அப்போ பிறகு ஏன் குஜராத் போகணும்? நீ மராட்டி, நான் குஜராத்தி, அவ்வளவுதான். அப்போ அதை தாண்டி இங்கே உலகிலே முதன்மொழி, மூத்த மொழி தமிழ். அது வரலாற்றில் பல்வேறு பேர் அறிஞர்கள் நிறுவியிருக்கிறாங்க. அமெரிக்கான் மொழியியல் ஆய்வுங்கிற அலைஸ் கொலியர் கூட உலகின் மாந்தன் பேசிய முதல் மொழி தமிழ் என்கிறார். இப்போ காலப்போக்கிலே தமிழ் மொழி பாருங்க, ஜப்பானிய மொழியியல் ஆய்வறிஞர் சுஷ்மா ஓனர் என்ன சொல்றாருன்னா, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவிலிருந்து எங்களுக்கு விவசாயம், வேளாண்மை எப்படி செய்வது என்று கற்றுக் கொடுக்க வந்தார்கள். அவர்களின் மொழியிலிருந்து கலை சொற்கள், உயிர் சொற்களை, வேர்ச்சொற்கள் எடுத்து எங்கள் மொழியை செழுமைப்படுத்தி கொண்டோம். நம்ம படிக்கிறோம் மாசானுவ புக்காக்க ஒற்றைவைக்கோள் புரட்சியில் அவர் தான் நவீன விஞ்ஞானத்திலிருந்து வேளாண்மையை வளர்த்தாருன்னு. அவர் பரம்பரைக்கு வேளாண்மை எப்படி செய்யறது கற்றுக் கொடுத்தவன் நம்ம முன்னோர்கள்னு அவரே சொல்றாரு, சுஷ்மாவே சொல்றாரு. இவங்க டோனி ஜோசப்பும் ரிச்சர்டும் மார்ட்டினும் அமெரிக்க ஹார்வர்ட் பல்கலைக்கழக பேராசிரியர் பெருமக்கள். தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் தான். மற்ற இனங்களெல்லாம் அங்கு வந்து குடியேறியவர்கள்ங்கிற ஆய்வு கட்டுரையை நிறுவுகிறார்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் இந்த நிலப்பரப்பு முழுதும் பரவி வாழ்ந்தவர்கள், இந்திய துணைக்கண்ட முழுக்கும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் தான் என்கிறார். என்னுடைய மூதாதைகளின் மொழி கூட தமிழ் தான் என்கிறார். இந்த நாட்டை என் நாடு என்று சொந்தம் கொண்டாடி கொள்ள ஒரே ஒரு இனத்திற்கு தான் உரிமை உண்டு, அது தமிழர்களுக்கு மட்டும்தான் என்கிறார். எல்லா மொழிகளும் மனிதனால் பேசப்படுது உலகத்தில். சில மொழி பிறந்து சிறக்கும், என் மொழி சிறந்தே பிறந்தது. இயற்கையின் மொழி, ஏன்னா அது ஆதி மொழி. ஆதியில் காடுகளில் மனிதன் வாழ்ந்தபோது அவன் எழுப்பிய ஒளியில் இருந்து ஆ ஏ ஓ தொலை தூரத்திற்கு அழைக்க அவன் எழுப்பிய ஒளி இன்னும் தமிழில் இருக்குது. ஆ ஏ ஐ ஓ அதெல்லாம் இன்னும் இருக்குது. அதனால தான் ஆதி மொழி தமிழ் என்று அறிஞர்கள் வரையறுக்கிறாங்க. இப்போ எல்லா மொழியும் மனிதனால் பேசப்பட்டது, என் மொழி மட்டும்தான் இறைவனால் பேசப்பட்டது. மணிநெற்றி உமிழ் சங்கன் தலால் புரை சுடர் கடவுள் தந்த தமிழ்ங்கிறான். இறையனாரே சிவபெருமானே தந்த மொழிடாங்கிறான். நிறைமொழி மாந்தர் மறைமொழி தானே மந்திரம் என்பங்கிறான். தனியா மந்திரம் தெரியல, தமிழே மந்திரம்ங்கிறான்.
பயன்பாட்டு மொழியா இல்லை, பண்பாட்டு மொழியா இல்லை, வழிபாட்டு மொழியா இல்லை, வழக்காட்டு மொழியா இல்லை, பயிற்று மொழியா இல்லை, பேச்சு மொழியா இல்லை. தமிழன் நாக்கில் வாழாத தமிழ் நாட்டில் எப்படி வாழும் பாருங்க. ஆட்சி மொழி, அதிகார மொழி எந்த இடத்திலும் இல்லை. திருமண அழைப்புதல்ல கூட இல்லை. அதிகார மொழியா இல்லை, ஆட்சி மொழியா இல்லை, எங்கும் இல்லை. எமது பாட்டு யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது எங்கும் காணோங்கிறான் எங்க பாட்டன் பாரதி. அவன்கிட்ட திருப்பி சொல்றான் அவன் பிள்ளை, ஆமா பாரதி எங்கேயும் காணும். மணக்க வரும் தென்றலிலே குளிராயில்லை, தோப்பில் நிழலாயில்லை, தனிப்பெருதாம் துன்பம் இது தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லைன்னு வருந்தி பாடினான் புரட்சி பாவலன். பாருங்க, தமிழன் பண்டிகைக்கே ஹாப்பி பொங்கல் தான், பொங்கல் வாழ்த்துக்கள்னு கூட எழுதுறது இல்லை. அப்போ நம்ம எப்படி இருக்குது பாருங்க. இங்கே பாருங்க, இதை கவனிங்க கொஞ்சம். அது என்ன எழுதியிருக்குன்னா, இங்கே பாருங்க, டிஃபன் சென்டர், அதையே டீஃபாயின் சென்டர், எழுத்து தமிழில் இருக்கு, உச்சரிப்பு ஆங்கிலம். இதுதான் தமிங்கிலம், தங்கிலீஷ். இப்போ பாருங்க, அடுத்த ஒரு இதை பாருங்க. சூப்பர், இந்த பாருங்க போட்டு பாருங்க. பிளஸ்னா பிளஸ் தான், அப்படியே அந்த தமிழ் எழுத்துல பாலாஜி பிளைவுட் டிம்பர், கீழே பாலாஜி பிளைவுட் டிம்பர். அப்ப என்னன்னா, தமிழை ஆங்கிலத்தில் எழுதுறது, ஆங்கிலத்தை தமிழ் எழுதுறது, இதுதான் தமிங்கிலம். இவர்கள் இதுவரை கடைபிடிச்ச இருமொழி கொள்கையை அன்பு உடன் பிறந்தார்களே, இதுதான். தமிழை ஆங்கிலத்தில் எழுதுறது, ஆங்கிலத்தை தமிழ் எழுதுறது இருமொழி கொள்கை. எப்படிப்பட்டது பாருங்க. 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு உலகின் தலை சிறந்த மொழியை, ஆகச்சிறந்த இலக்கியங்களை கொண்ட ஒரு மொழியை கேரள கவிஞன் ஆற்றூர் ரவிவர்மா சொல்றான், உலகத்திலே ஆகச்சிறந்த இலக்கியங்களை படிக்கிற வாய்ப்பு, தன் தாய்மொழியில படிக்கிற வாய்ப்பு கிரேக்கர்கள், சீனர்கள், அதையும் தாண்டி இந்தியாவில் தமிழர்களுக்கு மட்டும்தான்டா இருக்குன்னு. அந்த மொழி என் தாய்மொழிக்கு, தாய்மொழி என்பதில் எனக்கு பெருமைங்கிறார் ஆற்றூர் ரவிவர்மா. அந்த மொழி எப்படி எழுதியிருக்கான்னு பாருங்க. இதைத்தான் இந்த தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லைன்னு சொல்றது காரணம் அதுதான் அவர் பாடுறது. இங்க பாருங்க, மம்தா எலக்ட்ரிக்கல்ஸ், அது மம்தா எலக்ட்ரிக்ஸ், அது சொல்லிக்கிட்டே போகலாம் உங்களுக்கு. கோல்டன் ஜூபிலி அப்பார்ட்மெண்ட்ஸு, அதை சின்னதாக போட்டுட்டு இங்கிலாந்து நாட்டில் ஏதோ ஒரு ஓரத்தில் வாழ்கிற மாதிரி பாருங்க. கோல்டன் ஜூபிலி அப்பார்ட்மெண்ட்ஸ் எவ்வளோ பெருசு, அங்கே கோல்டன் ஜூபிலி அப்பார்ட்மெண்ட்ஸ். இதை எழுதாமல் இருந்தால் என்ன, எதுக்கு எழுதணும்? அப்போ என் அன்னை தமிழை நீ எவ்வளவு அவமதிக்கிற? நீ தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழில், ஆனால் இவன் வச்ச முழக்கம் என்ன, எங்கும் தமிழ் எதிலும் தமிழ். எங்கே இருக்கு? வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும், அப்படி வந்தது. இன்னைக்கு வீழ்வது தமிழாக இருந்தாலும் வாழ்வது நாமாக இருக்கட்டும் நிலைமைக்கு மாற்றி என் தாய் நிலத்திலே என் தாய்மொழி சிதை தளிக்கப்பட்டுருச்சு. இது திருப்பூர் காட்டன், நியூ ஹேர் லைஃபு, பார்க்கிங் செல்லும் வழி பார்த்துங்க. சுமால் பஸ் தான், சிற்றுந்தெல்லாம் கிடையாது. அந்த இதை பார்த்தீங்கன்னா அந்த பேருந்தில் சிற்றுந்துன்னு சின்னதாக போட்டிருப்பான். போனால் போகுது, தமிழங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க, நம்மள என்னை மாதிரி ஆளுகளுக்கு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், அரசு எழுதியிருக்கு பாருங்கள், மதுரை ஐ போட்டுருச்சு, அப்புறம் ஒரு காதல் குருவி போட்டுருச்சு, அப்புறம் மதுரை அரசு எழுதியிருக்குது. முதல்வரே சொல்கிறாரு, ரெயின்போனே எழுதுங்கன்ட்டு. தமிழ் வானவில்னு எழுத சொல்ல, தமிழ் வளர்க்குறாங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா, வலி, இதய முழுக்க வலி. என்னன்னா, என் இனம் செத்துருச்சு, இது ஒரு தமிங்கில இனமாக மாறிடுச்சு. அவர்கள் தெலுங்கர்கள், அவர்கள் கன்னடர்கள், அவர்கள் மலையாளிகள், நாங்கள் தமிங்கிலர்கள். இது ஒரு இனம், பேருக்கு தமிழ்நாடுன்னு இருக்கு, தமிழுக்கும் தமிழனுக்கும் இது சுடுகள். இந்த பாருங்க, லெமன் சாதம் ரெடி. இப்போ நாம் வந்தால் இருக்கு உனக்கு அடி அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்கு. லெமன் ஆங்கிலம், சாதம் சமஸ்கிருதம், ரெடி ஆங்கிலம். அது எதுக்கு தமிழ்ல எழுதுற? எதுக்கு எழுதுறான்னு சொல்லு, எதுக்கு எழுதுற? எவ்வளவு நம்மளை அவமதிக்கிறான் பாரு. அப்போ இதில் என்ன சொல்ல வேண்டியது இருக்குன்னா, தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சின்னு நம்முடைய தாத்தா தேவனைய பாவாணர் சொல்றாரு. அப்போ தமிழ் மீட்சியுற, தமிழர் எழுச்சியுற, தமிழர் ஆட்சி வரணுங்கிறதா. அப்போ இருக்கிற ஒரு உங்கால் தமிழர் இல்லையான்னு கேட்கலாம். தமிழராக இருக்காரு, தமிழர் இருக்காரு, தமிழராக இருக்காரா, தமிழுக்காக இருக்காரா, தமிழனுக்காக இருக்காரா? அதான் இங்கே இருக்கிற பிரச்சனை. இப்போ நாம் இந்த பெயர் பலகையில் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ், கட்டாயமாக தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ் நம்ம மாற்றிடுறோம். அப்படி ஒரு வேலை இல்லை, அவங்க மாற்றலைன்னா நம்ம மாற்றிட்டு அவங்களுக்கு கட்டணத்தை கொடுத்துறோம், கட்டணும். அப்படி இல்லைன்னா உரிமத்தை நீக்கிறோம். தமிழன் காசு வேணும், தமிழ் வேணாமாடா? அதான் நம்ம எழுப்புகிற கேள்வி. இங்கே ஒரு கேள்வி இருக்குது, பொதுவான ஒரு கேள்வி இருக்குது நம்ம மக்கள்கிட்ட. தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா, சோறு கிடைக்குமான்னு. தமிழ் நமக்கு வேலையும் சோறும் இல்லை, தமிழ் நமக்கு உயிர் என்பதை புரிஞ்சுக்கணும். அது இப்போ இப்போ
அது ஒரு 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 அற்பத்தனமான ஒரு கேள்வியை தொடர்ச்சியாக நம்ம மக்கள் எழுதிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஆட்சி வரும்போது தமிழ் படித்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் வேலைங்கிற சட்டம் வந்துடும். நீங்கள் தப்பிக்கவே முடியாது. தமிழ் படித்தால் தான் தமிழ்நாட்டில் வேலை. ஆங்கிலம் எதுக்கு படிக்கிற? வெளிநாட்டில் அங்கே போய் பார்த்துக்க. இந்தி எதுக்கு படித்த? வட மாநிலத்தில் அங்கே போய் பார்த்துக்க. தமிழ் படித்தால் தான் தமிழ்நாட்டில் வேலை. எங்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்குது. எம்மொழியும் கற்போம் நாங்கள் வாழ, எங்கள் மொழி தமிழ் கற்போம் எங்கள் இனம் வாழ. எல்லா மொழிகளையும் தேவைப்பட்டால் விரும்பினால் கற்றுக்கொள்வோம். எங்கள் மொழி தமிழ் மீது உயிருக்கு மேலாக பற்றுக்கொள்வோம். இதுதான் நம்ம கொள்கை நிலைப்பாடு. உலகத்தின் எம்மொழியும் கற்போம். இப்போ அரசு பள்ளி கல்லூரிகளில் படித்த பிள்ளைகளுக்கு தான் வேலையில் முன்னுரிமைன்னு வரும். அரசு பள்ளி கல்லூரியில் பயிற்று மொழி தமிழாக இருக்கும். கட்டாய பாடமொழியாக ஆங்கிலம் இருக்கும். என் நாட்டு அறிவியலை, என் நாட்டு வரலாறு, என் நாட்டு புவியியலை நான் எதுக்கு ஆங்கிலத்தில் படிக்கணும்? என் நாட்டு வேளாண்மையை நான் எதுக்கு படிக்கணும்? எதுக்கு அம்மொழியில் படிக்கணும்? நான் ஆஸ்திரேலியாவில் பிரிட்டனில் போய் வேளாண்மை செய்ய போகிறேன்னா, கத்திரிக்காய் வெண்டைக்காய் வெங்காயம் விளைய வைக்கிறத நான் எதுக்கு இங்கிலீஷில் படிக்கணும்? எதுக்கு படிக்கணும்? நாம் தமிழ் என்று பேசுவது எந்த மொழியும் நம்ம எந்த மொழிக்கும் எதிரானவர்கள் அல்ல, சொந்த மொழிக்கு பற்றானவர்கள். தமிழர் என்று பேசுவதெல்லாம் இன வெறியாகாது. அது இன உரிமை, இன உணர்வு. ஒவ்வொரு தேசிய இனங்களும் அப்படிதான் இருக்கு. ஆங்கிலத்தோடு தமிழ் கலந்து பேசுவானா? நமக்கு மட்டும் இல்லை, இந்தியாவில் எந்த மொழி வழி தேசிய இனத்திற்கும் முழு மொழியும் இல்லை. தமிழுக்கு மட்டும்தான், தமிழ் மட்டும்தான் முழுமையான மொழி. இப்போ கேரளா போனீங்கன்னா பாதிக்கு மேலே 40க்கு மேற்பட்டவர்கள் சொல்லிருக்காது. அவங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன் தான். எல்லா மாநிலத்திலையும் சினிமா தான். பிக்சர் தான். நமக்கு அப்படி இல்லை, திரைப்படம்னு இருக்குது. அவங்க எல்லாருக்குமே இது மைக்கு தான், நமக்கு தான் அது ஒளி வாங்கின்னு இருக்குது. அப்போது அவங்களும் நம்ம மாதிரி தான் ஆங்கிலம் கலந்து பேசுகிறாங்க. ஆனால் அவங்க வருத்தப்படலை, கவலைப்படலை. ஏன்னா நம்ம மொழி அழிந்து கொண்டிருக்கிறதுனால நம்ம அதை மீட்கணும், காக்கணும்னு போராடுறோம். நாம் என்ன சொல்கிறோம்னா, கொள்கை, நம்முடைய மொழி கொள்கை என்னவா வகுக்கிறோம்னா, மும்மொழி கொள்கையை மோசடி கொள்கையாக பார்க்குறோம், இருமொழி கொள்கையை ஏமாற்று கொள்கையாக பார்க்குறோம். கொள்கை மொழி எனக்கு மட்டும் இல்லை, உலகத்தில் இந்தியாவில் இருக்கிற மற்ற மொழி வழி தேசியங்களுக்கு மட்டும் இல்லை, உலகத்தில் எல்லாருக்கும் ஒரே மொழியாக தான் இருக்கணும். அவன் தாய்மொழி தான் இருக்கணும். விரும்பினால் எம்மொழியும் கற்கலாம். ஆனால் தாய்மொழியில் நல்ல புலமை பெற்றவன் எல்லா மொழிகளையும் எளிதாக கற்றுக்கொள்ள முடியும். 6 மாதத்தில் ஆங்கிலம் கற்றுத்தரப்படும், சரளமாக பேசணும். இந்த தெருவங்கும் விளம்பரம் இருக்கும்போது 6 மாதத்தில் கற்றுக்கொள்ள முடியும். வாழ்நாள் முழுக்க அதுக்கு படிச்சுட்டு கிடக்கணும். அடுத்த மொழியில் பேசுகிறது எப்படி? இங்கிலீஷ் நாலேஜ்னு எவன் சொல்லி கொடுத்தது? அது ஒரு லாங்குவேஜ், அவ்வளோதான். திரும்ப சொல்கிறேன், ஆங்கிலம் அறிவல்ல, மொழி. வெள்ளை அழகல்ல, ஒரு நிறம். இது ஒரு கவர்ச்சி. இது அந்த அடிப்படையை தகர்க்கணும்னு நினைக்கிறேன் உங்கள் பிள்ளைகள். விரும்பினால் எம்மொழியும் கற்போம். ஹிந்தி தேவையாக படிச்சுக்கிறோம். இப்போ எங்கள் ஊரில் இப்போ என் தம்பி இருக்கான், பூமி இருக்கான், என்னோட பாதுகாப்புக்கு இருக்கான். இராணுவத்திலேருந்து விருப்ப ஓய்வு பெற்று வந்தான். என் தம்பிகள்லாம் வந்தாங்க. நல்லா அழகாக ஹிந்தி பேசுவாப்புல, நல்லா பேசுவாப்புல. எப்படி பேசுகிறாரு? ஹிந்தி படிச்சுட்டு வேலை சேர்ந்தாரா? தேவைப்படுது, அங்கே போய் கற்றுக்கிட்டாரு. நாங்கள் எல்லாம் நாடை இழந்து பல்வேறு நாடுகளில் ஏதிலிகளாக போனோம். இப்போ ஃப்ரான்ஸுக்கே போயிருக்கோன்னு வச்சுக்கிறோங்க. எங்கள் மக்கள் ஈழத்திலேருந்து போயிருக்கோம். எங்கள் உறவுகள் அழகாக ஃப்ரெஞ்சு பேசுவாங்க. எப்படி பேசுகிறாங்க? நாங்கள் ஃப்ரெஞ்சு கற்றுக்கிட்டு அகதியாக போனோம், ஏதிலிகளாக போனோம். தேவைப்படுது, மொழி கற்றுக்கிறோம், அவ்வளோதானே. தன் தாய்மொழியை கற்காது நீ எந்த மொழியை கற்று நீ என்ன? நீ தாயை மறந்துட்டு பெற்ற தாயை அடையாளம் தெரியல, நீ யாரு? நீ நினைவிழந்தவன் ஆயிர மாட்டியா? நோயாளி ஆயிர மாட்டியா?